இந்தியாவின் புதிய அறிவிப்பு பாகிஸ்தானின் தொழிலதிபர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவில் நிலவும் தற்போதைய பிரச்சினை என்ன? இந்தியாவின் இந்த புதிய அறிவிப்புக்கு காரணம் என்ன? புதிய அறிவிப்பால் பாகிஸ்தான் ஏன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானிடம் வர்த்தகம் செய்வதற்கு இந்திய அரசு அதிரடி தடை விதித்தது. இதனால் அங்குள்ள பொருட்களை இறக்குமதி செய்யவும் இங்கிருக்கும் உபரி பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் முடியாது. ஆனால் இப்படியான சூழலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் வர்த்தகம் செய்வதற்கான சூழலை மத்திய அரசின் புதிய அறிவிப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் படிப்படியாக சர்க்கரை விலை உயர்ந்து வருகிறது. ஆகஸ்ட் 18 தேதி 2026 ஆண்டு நிலவரப்படி ஒரு குவிண்டால் சர்க்கரையின் விலை 4000 முதல் 5500 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்காக 20 விழுக்காடு எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் பயன்பாட்டை இந்தியா தொடங்கியுள்ளது. எனவே எத்தனாலை அதிக அளவில் தயாரிப்பதற்காக சர்க்கரை பயன்பாடு என்பது இந்தியாவில் அதிகரித்துள்ளது. இதனால் உணவு நுகர்வுக்கான சர்க்கரை இருப்பு குறைவதால் விலையேற்றம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வரும் அக்டோபர் 31 தேதி வரை 10 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா சர்க்கரையை வரியின்றி இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் பாகிஸ்தான் சர்க்கரை ஆலைகள் சங்கம் தங்களது உபரி சர்க்கரையை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய முடிவெடுத்திருக்கின்றனர். இதற்காக தங்களது இருப்பில் உள்ள 1.2 மில்லியன் டன்னுக்கும் அதிகமான சர்க்கரையை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய அந்நாட்டு அரசிடம் உற்பத்தியாளர்கள் அனுமதி கோரியுள்ளனர். இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வதற்கு பாகிஸ்தான் ஆர்வம் காட்டி வந்தாலும் மத்திய அரசு இதற்கு அனுமதி வழங்குமா என்பது இப்போது வரை உறுதி செய்யப்படவில்லை. தேவையான சர்க்கரையை பாகிஸ்தானிடமிருந்து பெற்றுக்கொள்ள மத்திய அரசு அனுமதிக்குமா அல்லது வேறு நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளவே அனுமதிக்குமா என்பதை அடுத்தடுத்த நடவடிக்கைகளின் மூலமே உறுதி செய்யப்படும்.